ஹாய் ஆல், வெல்கம் டு புஜ்ஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பு சாதம். பருப்பு சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் அரிசி, 1/4 கப் பருப்பு, 4 பச்சை மிளகா, 3 காஞ்ச மிளகா, 1 வெங்காயம், 1 தக்காளி, பூண்டு 4 பொடியாக நறுக்குனது, பெருங்காயத்தூள் 2 பிஞ்ச், மஞ்சத்தூள், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஆயில். இப்போ பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம பருப்பு சாதம் இப்போ ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறோம். ஸோ ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இப்போ லைட்டாக காஞ்சதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பித்ததும் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம், அதாவது சின்ன சீரகம். இப்போ சின்ன சீரகத்துலேருந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க பூண்டு போட்டுடலாம். அது கூட பச்சை மிளகா 4, 3 காஞ்ச மிளகா, அப்புறம் நம்ம கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 1 மினிட் அளவுக்கு வதக்கிட்டு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டுடலாம். இப்போ வெங்காயமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கியிருக்கு. இப்போது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், அது கூட பெருங்காயத்தூள் போட்டுடலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி அதுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த தக்காளி நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா வெந்திருக்கு. நான் இந்த பருப்பு சாதத்தில் காரத்துக்கு காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் இதில் போடுறேன். ஒரு கிளாஸ் அரிசிக்கு அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி நான் ஊற வச்சுட்டேன். ஸோ இப்போ அது இதுக்குள்ளே போட்டிருக்கோம், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது மொத்தமாக 1.25 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் இப்போது 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன்.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இதில் போட்டுடலாம். இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் விட போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வைக்க போகிறேன். அதாவது 3 விசில்ஸ் வந்து ஹையில் இருக்கும்போது அண்ட் நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து சிம்மில். இப்போ அவ்வளோதாங்க, ஸ்டீம் போயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், பருப்பு சாதம் நல்லா வெந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு சாதம் கரெக்டான லெவலுக்கு வெந்திருக்கு. பருப்பு சாதத்தில் கீ போட்டால் நல்லாயிருக்கும், அதனால கீ ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இல்லை. பட் நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, இப்போ பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பருப்பு சாதத்தோட உருளைக்கிழங்கு ஃப்ரை நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெசிபி பார்க்கணுன்னா மேலே இருக்கிற ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. See you on my next video. Until then, this is Niveta signing.